cervical spine ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சர்ஜரி பண்ணும்போது ட்ரக்கியாஸ்டமி தேவையா? cervical spine ப்ராப்ளம் இருந்து சர்ஜரி பண்ணால் 100% ட்ரக்கியாஸ்டமி பண்ணணுமா? ரெண்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன? இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்த கேள்வி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வியும் கூட. ஏன்னா cervical ஸ்பைனுக்கும் ட்ரக்கியாஸ்டமிக்கும் என்ன சம்மந்தம்ன்றது எல்லாருக்குமே நாங்கள் அந்த சர்ஜரிக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். Hello, I am Dr. Vignesh Pushpara, consultant orthopedic and spine surgeon. cervical ஸ்பைனில் நரம்பு அமுக்கம், தட் மீன்ஸ் ஸ்பைனல் கார்டு அமுக்கம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் நிறைய தடவை பேசியிருக்கேன், எந்த இடத்துல நரம்பு அமுக்கம் ஆயிருக்கோ அந்த இடத்துக்கு கீழே இருக்க ஆர்கன்ஸ் வேலை செய்யாது. இப்போ கழுத்து பகுதியில் மூளையிலேருந்து வர பெரிய நரம்பான ஸ்பைனல் கார்டு அமுங்கி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கை கால் யூரின் மோஷன் போகிறது தான் பாதிக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் அது கூட சேர்ந்து இருதய துடிப்பும் நுரையீரல் விரியறது சுருங்கிறதும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த மாதிரி சர்ஜரி பண்ணும்போது ட்ரக்கியாஸ்டமி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். C4 அப்படின்ற இடத்துக்கு கீழே அடிப்படுதோ இல்லை அதுக்கு கீழே சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா ட்ரக்கியாஸ்டமி தேவைகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் C4ன்ற இடத்துலையோ அதுக்கு மேலேயோ அடிபட்டாலோ சர்ஜரி பண்ணாலோ, C4 அப்படின்றது cervical spine, அந்த கழுத்து லெவலுக்கு மேலேயோ அந்த லெவல்லையோ சர்ஜரி பண்ணும்போது நுரையீரல் சுருங்கிறது விரியறது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நம்ம ட்ரக்கியாஸ்டமி பண்ண போகிறோம். அது எல்லாருக்கும் தேவைப்படாது. முக்கால்வாசி இந்த ஆக்சிடெண்ட்டில் கழுத்தில் அடிபடுறவங்களுக்கு அடிபட்டிருக்கும் அந்த நரம்பு, அதனால் நாங்கள் ட்ரக்கியாஸ்டமி பண்ணுவோம். இல்லைனா எலெக்டிவ் சர்ஜரிஸில் ட்ரக்கியாஸ்டமி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரேர். ஆனால் ரொம்ப நாளாக C4 லெவலோ அதுக்கு மேலே இருக்கிற லெவல்லையோ நரம்பாமுக்கம் ஆகிருக்கிறவங்களுக்கு சர்ஜரி பண்ணதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ட்ரக்கியாஸ்டமி தேவைப்படலாம். எலெக்டிவாக, தட் மீன்ஸ் தேவைப்படுறதுக்கு முன்னாடியே தேவைப்படும் அப்படின்னு ட்ரக்கியாஸ்டமி பண்ணுறது நம்ம இந்தியன் ப்ராக்டிஸில் கிடையாது. cervical spine C4 லெவலுக்கு மேலேயோ இல்லை C4 லெவல்லையோ அடிபடும் போதோ அந்த இடத்துல பிரச்சனை ஆயிருக்கும் போதோ ட்ரக்கியாஸ்டமி தேவைப்படும் நான் சொல்லியிருந்தேன். ட்ரக்கியாஸ்டமி அப்படின்றது என்ன அதையும் நான் சொல்லணும் இல்லையா? ட்ரக்கியாஸ்டமி அப்படின்றது நம்ம தொண்டையில் ஒரு ஓட்டை போட்டு அது வழியாக மூச்சோட வைக்கிறதுக்கு பேர் தான் ட்ரக்கியாஸ்டமி. சிம்பிளராக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா அது மூலிமா என்ன பண்ண முடியும் எங்களால் அப்படின்னா, வாய் வழியாக டியூப் போட்டு ஆர்டிஃபிஷியல் வென்டிலேஷன், தட் மீன்ஸ் நம்ம நுரையீரலோட வென்டிலேஷன் மெக்கானிசம் குறைஞ்சு ஆர்டிஃபிஷியல் வென்டிலேஷன் மூலியமாக ஒருத்தரை உயிர் வாழ வைக்கிறதுக்கு வாய் வழியாக டியூப் போடுவோம். சம்டைம்ஸ் அதை ட்ரக்கியாஸ்டமி வழியாகவும் போடுவோம். இந்த இடத்துல cervical ஸ்பைனில் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, நுரையீரல் விரியறது சுருங்குற கெப்பாசிட்டி குறைஞ்சிருக்கும்னு நான் சொன்னேன். அதே மாதிரி நுரையீரலில் செக்ரீஷன்ஸ் ஃபார்ம் ஆகிறதையும் நம்மளால் வாய் வழியாக துப்ப முடியாது. அந்த செக்ரீஷன்ஸ் கலெக்ட் ஆச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஆகும். அந்த செக்ரீஷன்ஸ் லங்லேயே இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம், அது ரொம்ப ஆபத்தும் கூட. அதை நாங்கள் ட்ரக்கியாஸ்டமி ஹோல் மூலியமாக சக்ஷன் போட்டும் எடுத்துருவோம். ப்ளஸ் அந்த ட்ரக்கியாஸ்டமி ஹோலை மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸி. இதே வாய் வழியாக டியூப் போட்டால் முழுசாக சக்ஷன் போட்டு எடுக்க முடியாது. வாய் வழியாக டியூப் போட்டிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் தான் வச்சுருக்க முடியும். ஆனால் ட்ரக்கியாஸ்டமி ஹோல் வழியாக நாம் ஆர்டிஃபிஷியல் வென்டிலேஷன் ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியும். இதுதான் ட்ரக்கியாஸ்டமியோட தேவை cervical spine surgery and cervical spine injury.